நான் சொல்றேன், பரிதாபப்படுறவர்களும் ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகாது. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்துட்டேன். பரிதாபப்படுறது நிப்பாட்டிட்டேன். அதெல்லாம் திருச்சியோட போயிருச்சு பரிதாபப்படுறதெல்லாம். அப்போ கூட பரிதாபப்பட்டது கிடையாது. ஆனாலும் பாருங்க, அந்த ப்ரேயர் பாயிண்ட் சொல்றோம்ல, பரிதாபப்பட்டு ப்ரேயர் பாயிண்ட்ல சொல்றோம்ல, அதெல்லாம் அங்கேயே தீத்து கட்டியாச்சு. உடன்படிக்கையின் பிள்ளை, உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன், உடன்படிக்கைக்கு உரிமையாளன் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆகதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாயையான ஒரு பரிசுத்தம் அது நமக்கு தேவை கிடையாது. நான் உடன்படிக்கையின் பிள்ளை, நான் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும். நடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க, பிசாசு இப்படிப்பட்ட எண்ணத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த மாயையான தோற்றத்தை கிறிஸ்தவ மத்தியில் உருவாக்கி வைத்தது பிசாசு. மக்கள் நடிக்கும்படி வேஷம் போட வைத்தது பிசாசு. பாருங்க, ஆகவே இந்த உடன்படிக்கைன்னு என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம், பரிதாபத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, தியாகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாயையான பரிசுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது எல்லாமே பாருங்க, திரும்ப சொல்றேன், நம்மளை இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி விடுகின்றான் பிசாசு.